இன்னைக்கு எத்தனை பேரினுடைய மனங்களை நம்ம இந்த மாதிரி பேசி 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 புண்படுத்திட்டு இருக்கோம் தெரியுங்களா? அவர்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கு, என்ன வேதனை இருக்கு, எதுவுமே தெரியாது. உடனே போற போக்குல சில வார்த்தைகளை, விமர்சனங்களை அப்படி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த உள்ளம் என்ன பாடுபடும் அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு எதுவும் தெரியாம அவங்க பல பேருடைய மனங்களை ரொம்ப அதிகமா நம்ம காயப்படுத்திடுறோம். அவங்க அப்படியே துடிச்சிருவாங்க தெரியுங்களா அந்த நேரத்துல. ஏற்கனவே அவங்க மனம் காயப்பட்டிருக்கும். இல்ல காயத்துக்கு கூட நம்ம காரணமா இருப்போம். இன்னும் அந்த அந்த ரணத்துல நம்ம மேலும் மேலும் ரணமாக்க கூடாதுங்க. இதுக்கா மானிட பிறவி, இதுக்கா இந்த நாக்கு, இதுக்கா இந்த வாயி, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்றார் வள்ளல் பெருமானார் அவர். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்னான் வள்ளுவன். பேசுனா நல்லதை பேசு, பயனுடையதா பேசு, இல்லைன்னா பேசாத. என்னால் பேசுவதன் மூலமாகத்தான் 90% பாவங்களை நாம் சேகரித்துக் கொள்கிறோம், இருப்பு கட்டி கொள்கிறோம். மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன் நாம எந்த நிலையில இருக்கேன்னு பார்க்கணும். முதல்ல நம்மள அப்படி யாராவது பேசினா எப்படி வலிக்கும் என்பதை பார்க்கணும். உற்ற நோய் நோன்றல் உயிர்கட்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்றார். யாரையும் விமர்சனம் வைக்காதீர்கள், யாரையும் குறை சொல்லாதீர்கள், யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள், யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க.